அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜும்மா நாளோட நன்மைகள், அதுக்கப்புறம் பெண்கள் ஜும்மா தொழுகை தொழுகலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னாமின் அஃப்தலில் ஆயாமியும் யௌமுல் ஜும்மா அப்படின்னு இருக்கிற நாள்லையே மிகச்சிறந்த நாள் அப்படின்னா இந்த ஜும்மா நாள் தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இது அபுதாவுதுல பதிவாகியுள்ளது. மேலும் இன்னொரு ஹதீஸ்ல சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகச்சிறந்த நாள் அப்படின்னா இந்த ஜும்மா நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா எவ்வளவு முக்கியமான நாளும் பாக்கியமான நாளும் இந்த ஜும்மா நாள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஆதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளும், அதுக்கப்புறம் அவங்க சொர்க்கத்தில் நுழைந்த நாளும், அதுக்கப்புறம் அவங்க சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாளுமே இந்த வெள்ளிக்கிழமை நாள் தான் அப்படின்னு சொன்னாங்க. மேலுமே இன்னொரு ஹதீஸ்ல வலா தக்கு மூசா இல்லாஃபி யௌமுல் ஜும்மா, அதாவது மறுமை நாள் கூட இந்த வெள்ளிக்கிழமை நாளன்று தான் வரும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஜும்மா தொழுகை தொழுகுனா நமக்கு எவ்வளவு நன்மை வரும் அப்படிங்கிறத பார்க்க, எவர் ஜும்மா நாளன்று நல்ல விதமாக குளித்து நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு சென்று இமாமுக்கு சமீபமாக உட்கார்ந்து குத்பாவை கவனமாக கேட்டு அமைதியாக இருக்கிறாரோ அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் பதிலாக ஒரு வருடம் நின்று வணங்கி ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மை அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஹதீஸ் அஹமதுல பதிவாகியுள்ளது. பெண்கள் ஜும்மா தொழுகை தொழுகலாமா? அடிமை பெண்கள், பருவமடைந்த வயதை அடைந்த பெண்கள், அதுக்கப்புறம் நோயாளி ஆகிய 4 தவிர மற்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஜும்மா தொழுகை கடமை அப்படின்னு சொல்றாங்க. இது அபுதாவுத் 901 பதிவாகியுள்ளது. நமக்கு ஜும்மா தொழுகை போக விருப்பமா இருந்துச்சு அப்படின்னா ஆண்களுக்கு பின்னாடி உள்ள சப்ல நின்று தொழுகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. பெண்களை ஜும்மா நாளன்று நீங்கள் இமாமுடன் ஜமாத்தில் தொழுதால் 2 ரக்காத்துக்கள் தொழுகுங்கள், நீங்கள் உங்கள் வீடுகளில் தொழுதால் லுஹரை 4 ரக்காத்துக்கள் தொழுகுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.